இயேசுவினுடைய மரணத்தை சூழ்ந்திருந்த மனிதர்களை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக பரிசேயர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் மறைநூல் அறிஞர்கள். இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒன்றுதான். பரிசேயர்களிலேயே இறைவார்த்தையை, அன்றைக்கிருந்த திருச்சட்டம் என்று சொல்லப்படுகிற இறைவார்த்தையை நன்றாக அறிந்தவர்கள்தான் இந்த திருச்சட்ட அறிஞர்கள். யூதர்களுக்கு இந்த திருச்சட்டம் என்று சொல்லப்படுகிற தோரா, இன்னைக்கு நம்ம பைபிள் இருக்கிற முதல் 5 புத்தகங்கள், இந்த 5 புத்தகங்கள் தான் அன்றாட வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றையும் விளக்கி சொன்னது. அதுதான் அவர்களுக்கு சட்டம். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதையெல்லாம் அன்றாடம் நுணுக்கமாக சொல்லுகிற சட்டங்கள் அதில் இருந்தது. இதைத்தான் இவர்கள் கடைபிடித்தார்கள். இந்த பரிசேயர்களும் திருச்சட்ட அறிஞர்களும் இந்த சட்டங்களை ரொம்ப கண்டிப்பாக கடைபிடித்தவர்கள். கடைபிடிக்காதவர்களை சபித்தவர்கள், அவர்களுக்கு தண்டனை கொடுத்தவர்கள். இயேசுவையும் அப்படித்தான் அவர்கள் கொலை செய்வதற்கு முக்கிய காரணம், இயேசு இந்த திருச்சட்டத்தை எல்லாம் மீறுகிறார், குறிப்பாக ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகிறார் என்று சொல்லிதான் முதலாக அவரை கொல்ல சதித்திட்டம் தீட்டுகிறார்கள்.